இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. தப்பு தாண்டா. ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. படம் டிராகன். சரி, ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா கர்ணம் தப்புனா மரணம் சொல்லி லவ் டுடே பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சரி, பிரதீப் என்ன பண்ண போகிறாப்புல, வேறு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே படம் வந்து டானோட படம் காப்பின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் மிரட்டியிருக்காங்க. படத்தை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. யூத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு ஃப்ரேம்லேயும் செதுக்கி படத்தில் எங்கேயுமே லேக்கல. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், ஆனால் செகண்ட் ஹாஃபு செம்ம மாசு. பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எடுத்து பண்ணி பிரித்து மேய்ச்சிட்டாப்புல பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. அந்த விஜய் சித்து அந்த அர்ஷத் கான் காம்போ வேறு அளவில் இருக்குது. ஒரு டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க, தலைன்னா அது ஒருத்தன் தான், தளபதினா அது ஒருத்தன் தான், அதேமாதிரி டிராகன்னா அது ஒருத்தன் தான் சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக் வரும். தேட்டர் மூமெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. மியூசிக் கூட வேறு லெவலில் இருக்குது. எஸ்டிஆர் ஒரு பாட்டு படிச்சிருக்காப்புல, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் அந்த வைப்ஸ் வரல. ஆடியோவில் கேட்ட வைப்ஸை வீடியோவில் பண்ணலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் படம்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டம் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தாலும் படம் வந்து செம்ம வைப்ஸு. சான்ஸே இல்லைங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நான் நினைக்கிறேன் லவ்ட்டோட விட ஹிட் இந்த படம். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. செம்மையாக காமிச்சிருக்காங்க. அந்த அப்பா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு இது வந்து பயங்கரமான மூவி. அந்த அவருடைய டைலாக் தான் வந்து படத்தை வந்து அப்படியே கலரே மாற்றும். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கல. மிஸ்கின் திட்டாமல் நடிச்சிருக்காப்புல. அவர் திட்டாமல் வந்ததே பெரிய விஷயம். ஆனால் அவர் திட்டுறதுக்குள்ள சான்ஸ் நிறைய இருந்துச்சு. நம்ம திட்டுறதுக்குள்ள சான்ஸ் கிடச்சி அதெல்லாம் செய்யாமல் அடக்கமான ஒரு ப்ரொஃபஸர் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. லேக்லாம் கிடையாது, ஆவரேஜ். நான் சொல்லிட்டேன் ஆவரேஜ். ஆனால் லேக் சுத்தமாக கிடையாது. ஏன்னா படத்தில் அந்தளவுக்கு வைப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. கதையை பொறுத்தவரை ஆவரேஜாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரி ஃப்ரேம் மோட்டிவேஷன். நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னடா மமிதா பைஜோவை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அதை விட சூப்பராக அந்த கரடுள்ள போட்டிருக்காங்க. செம்ம பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகு. அப்படியே மலையாள ஹீரோனை பார்த்த மாதிரி இருக்குது. செம்ம சூப்பர். அதை விட சொல்லலாம், தமிழ் சினிமாவில் இதுவரை அனுபமா பண்ணாத அந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அனுபமா வந்து வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். இந்த அளவுக்கு நடிப்பாங்களான்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ கொடியில் பார்த்ததை விட இதில் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த இப்போ ஒரு கொடி வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு, ஆனால் சூப்பர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. எப்படி தான் இந்த கேரக்டர்லாம் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஆப்டான கேரக்டர். எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே தேட்டருக்கு வர வச்சது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இந்த படத்துலையும் ஜெயிச்சிட்டார். யாருன்னு ஜிவிஎம் சார் வழக்கம் போல் ஒரு என்ன சொல்ற கார்பரேட் சிஇஓவாக நடிச்சிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு, யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரெல்லாம் இங்கே வந்து பேசப்படாது. ஏன்னா அதை விட பயங்கரமான ரோல்ஸ்லாம் உள்ளே இருக்கிறதுனால அவருக்கு ஓகே தான். மொத்தத்தில் வந்து படம் செம்ம படம். டிராகன் படம் பார்த்தேன். டிராகன் படம் பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஸ்வந்த் மாரிமுத்து அண்ணன் டேரக்டர் ஓமை கடவுளை பண்ணார். சரி, இந்த படம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னபோது வந்தால் பயங்கரமாக சூப்பராக அவரோட டேரெக்ஷனில் உட்கார வச்சார். ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் லவ் டுடே பண்ணார் பிரதீப் ரங்கநாதன் அண்ணா. அதுலேயே செம்ம இதுவாக இருக்கும், எங்கேஜிங்காக. அதே மாதிரி நினச்சி அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூஸ் பம்ப்ஸில் தான் வந்து சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிராகன் மெரிட்டி இருக்காரு. ஒரு யங்ஸ்டர் பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்ல வராங்க படத்தில், உண்மையாக இருந்தால் பொய் சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த பொய் சொல்லாமல் ஸோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது மிஸ்கின் சார் சொல்லவே தேவையில்ல, மெரிட்டிடார் அவர் பயங்கரமாக. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ பண்ணியிருக்காரு. ஒரு நியாயமான ப்ரொஃபஸருங்க. அந்த பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு. செம்மையாச்சு. அதுக்கப்புறம் ஜிவிஎம் சார் சொல்லவே மாட்டேன். ஜிவிஎம் சார் அவர் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். இதுலேயும் அவர் பயங்கரம் ஒரு என்ன சொல்கிறது, சாராக வந்து ஒரு மேனேஜரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு செம்மையாக இருந்தது அவர் வர சீன்ஸ். அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். பிரதீப் ஆக்டிங்லாம் இல்லைங்க, அவர் வாழ்ந்திருக்காருன்னா சொல்லணும். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் மனுஷன் வந்து சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார், இந்த மீடியாக்கெல்லாம் சொன்னால் புரியாது சார், அவன் வேறு மாதிரி பண்ணியிருக்கா சார். சார் அவங்க உங்களுக்குலாம் அந்த படத்தை பற்றி பார்த்தா தான் சார் தெரியும். அவ்வளோ ஹைப்பாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் படம். விஜய் சித்து அண்ட் ஹர்ஷதோட காம்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க காம்போ எப்படி? அவங்க காம்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. திடீர்னு அந்த குட்டி டயரனும் விஜய் சித்துவும் பார்க்கும்போது தலைவா நீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே பேட்சப் ஆகி செம்மையாக இருக்கும். மோரோவர் வந்து காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது, அருமையாக. ஒரு சாங் ஆகட்டும் சரி, ஒரு ஃபைட் ஆகட்டும் சரி. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து பிரதீப் லவ் டுடே பிரதீப்பை நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரதீப்பை பார்ப்பீங்க. என்ன சொல்லுங்கள், இவ்வளோ தான் பேசியிருப்பார். அந்த ஒரு மீட்ரு கூட அதில் தெரிஞ்சிருக்கும்.
ஒரு காமிக்கலான ஒரு நல்ல ஒரு மூவி, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மூவி. அண்ட் முக்கியமாக லாஜிக்கலாக எனக்கு லாஜிக்கலாக சொல்ல எனக்கு ரொம்ப இடிக்குது லாஜிக்கலாக. அது எப்படி எல்லாமே உண்மையாக சொல்ல முடியும்? மனுஷன் அவனுக்குன்னு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும்ல, உண்மையாக சொல்ல முடியாதுன்னா நான் என்ன கேட்டால் நான் உண்மையாக சொல்ல மாட்டேன். ஏன்னா லைஃப் அப்படின்னு கேட்டால் அது மாதிரி தான் இருக்கும். ஓகே லாஜிக்கலாக இடிக்குது, பட் ஓகே இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாகா இருக்கு. இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். எனக்கு ஒரு 2 மணி நேரம் கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக வந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப் டிராகன்ஸை பார்த்துட்டு போகலாம். சினிமாட்டோகிராஃபில ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க? சினிமோட்டோகிராஃபி நல்ல கேள்வி. ஐ அப்ரிஷியேட் திஸ் கேள்வி, நல்லா இருக்குது. எஸ் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, ஆங்கிள்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஒருவர் எல்லா படத்துலையும் காமிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக யோசிச்சிருக்காங்க தான் சொல்லணும். அது முக்கிய மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன் கூட நல்லா இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் எஸ், ஐயோ அந்த பிரதீப் சார் வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு நான் வந்து ஐ எம் டேரக்டர், எனக்கெல்லாம் யாரும் பொண்ணு இப்போ இன்னும் காஸ்ட்லி தர மாட்டாங்கன்னு. ஸோ அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. இந்த படத்தில் 3 பொண்ணுங்க, அதுவும் லட்டான பொண்ணுங்க, அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு செம்ம பேராக இருந்திருக்கும். இல்லை லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வருவாங்க, நீங்கள் பாருங்கள், உங்கள் ஹீரோயினாக வருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் மாசாக கெத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். படம் உண்மையிலே ரொம்ப ஒர்த்து. கொடுத்த ரூபாய்க்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, கருத்தூசிலாம் போடவே இல்லைங்க எங்கேயுமே. ரொம்ப அருமையாக இருக்குது. பீக் தான், அப்படி பீக் ஆகிட்டே போகுது மூவி. போக இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் மாஸ், எல்லாரோட ஆக்டிமே நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாம் விஜய் சித்துலாக்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இப்படி தான் இருக்கும், நேச்சுரலாக காமெடி பண்ண மாட்டாங்க, எடிட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சா இல்லை, அப்படி ரியலாகவே நடிச்சிருக்காங்க எல்லாருமே. உண்மையாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ரிலேட் பண்ணலாம். எங்களுக்கு 1-2 இருக்குது, 48 இருந்தாலும் கிளியர் பண்ண முடியாது. 1-2 இருக்கும், அதெல்லாம் சீக்கிரம் கிளியர் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மூவி பார்த்தா தானே ஒரு இதாக இருக்கும், ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே அப்படிதான் இல்லை, அதான் முதல்ல சொன்னல, கருத்தூசி போகிற மாதிரி எதுவுமே இல்லை. பீக் தான் ஃபுல்லாகவே. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆக்டுங்க, யாருக்குமே ஹீரோனா அப்படி ஹீரோனா இப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் ஆக்டு, மாஸ். நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, எல்லாருமே அவங்களோட ரோலை கரெக்டாக யூட்டிலைஸ் கண்டிப்பாக அதே மாதிரி தான். இப்போ டேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறது தான், இவங்க கேரக்டர் எடுத்து வேஸ்ட் பண்ணல, எந்த கேரக்டருமே யாருமே வேஸ்ட் பண்ணல, எல்லா இடத்துலையும் பிக் தான், எல்லாருமே மாஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்கின் சார்லாம் இப்படி நடிப்பாருன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் அப்படி வேந்து பார்த்துட்டு இருந்தேன். ஜிவிஎம்லாம் டான்ஸ்லாம் மாஸ் பண்ணிட்டாப்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அல்டிமேட் தான். படத்துல லாக்னு சொல்லணும்னா எது சொல்லுங்க? எங்கேயுமே லாக் இல்லை, அதான் சொல்கிறேன்ல, எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பக்கம் விஜய் சித்தானா உட்காந்துருக்காரு, பேக்கில் ஹர்ஷத்தனா எங்கள் பக்கத்தில் ஒரே சீட்டில் உட்காந்துரு, எல்லாரும் வைப் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். படம் சூப்பராக இருக்குது மேடம். அவர் வந்து டைரக்டரா பார்த்தாங்க, இப்போ ஆக்டராகவும் வந்து நல்லா கிடைக்கும். இந்த படத்துல அவரோட ரோல் என்ன? அவரோட ரோல் என்ன, ஒரு சாதாரண இளைஞன் தான், லைஃப்பை தொலைச்ச ஒரு இளைஞன், திருப்பி அவன் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே விறுவிறுப்பாக சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அவர் தனுஷ் மாதிரியே இருக்காரு, அதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, இது வேறு, இவர் வேறு. மியூசிக் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, தாறுமாறாக இருக்குது. படம் பார்த்துட்டு நானும் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நானும் கிட்டத்தட்ட 39 அரியர் வச்சவன் தான். அவர் 49 வச்சிருக்காரு, நான் 39 வச்சேன். திருப்பி என் லைஃப்பை நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் அதே தான், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் தான். ஆனால் நான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை.